Hi friends, welcome to villagevaathi vlog channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஏன் கையில ஒரு 4 வாழைப்பழம் வச்சிருக்கேன். ஏன் கையில இந்த பூஸ்ட் பாக்கெட் வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சிட்டு எப்படி ஒரு கேக் ரெசிபி பண்றது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆமா फ्रेंड्स, இது கண்டிப்பா நினைச்சு கூட பாத்துக்க முடியாது. ஆனா இது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். நான் அந்த கேக் பண்ணுறதுக்கு 4 வாழைப்பழம் கனிஞ்சு போன பழமாக எடுத்துருக்கேன். இது நம்ம வீட்டிலே காய்ச்சி பழுத்த பழம். இது போல நீங்கள் இந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பச்சை வாழைப்பழம், பூவம்பழம் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மொந்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது தோலெலாம் உரிச்சு எடுத்துக்கலாம். பழத்தை பாருங்கள், நல்லா கனிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், 4 பழத்தையும் நல்லா தோல் உரிச்சாச்சு. இது அடுத்து என்ன பண்ணணும்னா நல்லா பசஞ்சு எடுக்கணும். அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சோட ஓகே தான். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போனால் பஞ்சாமிரத்து பசையும் இல்லை, அது போல் பசைய போகிறேன். ஏன்னா 1-2 துண்டு அப்படியே வாழைப்பழம் கடந்தால் நல்லாயிருக்கும் அந்த கேக்குக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பழத்தெல்லாம் சூப்பராக நம்ம கையை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு. இதில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் பால் இருக்கும். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சேர்க்க வேணால் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் என்ன பண்ணேன்னா ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கப்பில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அதே அளவு கப்பில் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுருங்க சுகரை. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா பூஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் மெயினான விஷயம். ஏன்னா இதில் கொக்கோ போடுற வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணல. பூஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 வாழைப்பழத்துக்கு 2 பாக்கெட் பூஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். 5 ரூபா பாக்கெட்டு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கான மிக்சிங்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை பேக்கிங் பண்ணோம். அதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெய் தடவிப்போம். இப்போ இந்த நெய் தடவின கண்டெய்னரில் பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ அந்த கேக் மிக்சிங்கை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா தட்டி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கேக் கண்டெய்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேக்கிங் பண்ணோம். அதுக்கு பாருங்கள், ஒரு இண்டக்ஷனில் அடிக்கனமான பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். உள்ளார அந்த ப்ரீமனை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கண்டெய்னர் வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம அடுத்து அந்த கண்டெய்னர் தூக்கி வச்சிடலாம். இது இல்லாமல் நம்ம இட்லி பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை போய்ட்டு பாருங்கள். இட்லி பண்ணலாம் நார்மலாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் தூக்கி உள்ளார வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 40 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கேக் பேக்கிங்கில் வச்சு ஒரு 30 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக உப்பி வந்திருக்கு. அந்த ஓரத்தில் நல்லா வந்திருக்கு. ஆனால் சென்டராக மட்டும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, அப்படியே மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் கரெக்டாக நம்ம கேக் ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் பேக்கிங்கில் வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இது இண்டக்ஷனுங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆயிருக்கு. இது ஸ்டவ்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக வந்துருக்குங்க, நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வெளில எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அந்த சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டர் ஷீட்லேருந்து வெளில எடுத்துடலாம் கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கேக்கு சூப்பராக வந்திருக்கு. இதில் ஃப்ளேவர்னால் எதுவும் ஆட் பண்ணல, இருந்தாலும் அந்த பூஸ்ட்டு அந்த வாழைப்பழம் வாசம் சூப்பராக வருது. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வெளில எடுத்துடலாம் நம்ம அதை. வாவ், இப்போ சுற்றிலும் அந்த பட்டர் ஷீட் வெளில எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்குன்னு. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் மேலே டெக்கரேட்டிவாக என்ன பண்ணியிருக்கேன்னா சில ஸ்லைஸ் வச்சுருக்கேன், அதாவது வாழைப்பழத்தோட ஸ்லைஸு, அது மேலே அப்படியே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாழைப்பழத்தெல்லாம் மேலே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த டைரி மில்கை மெல்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஃபைனலாக நம்ம பூஸ்ட்டு வாழைப்பழ கேக் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கத்தி அழகாக இறங்குது அப்படியே. வாவ், நம்ம கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லிடலாம். நம்மளோட பூஸ்ட் கேக்கை வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் இடையில கூட டேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டேங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டா. சரி ஓகே, இப்போ தான் வந்துட்டு கிடச்சிருக்கு, சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். எவ்வளோ சாப்பிட்லாம். ஆஹா, கடிச்சிட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். எவ்வளோங்க அந்த வாழைப்பழம்லாம் அந்த சைடில் எல்லாம் லைட்டாக வந்து ஒட்டின மாதிரி இருக்குல்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சிம்பிளாக பூஸ்ட்டு வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். ஆனால் அந்த பேக்கிங்லாம் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கிறது வேறு, மற்றபடி மிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. செம்ம டேஸ்ட். நான் சும்மா இல்லை, உண்மையிலேயே நல்லாயிருக்கு, ஒர்த்தாக இருக்குது. வாழைப்பழம் பூஸ்ட் அவ்வளோதானே, அது ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது முத்து மற்றும் கலை. பாய்.